இதில் இருக்க ஊழலை சொல்கிறேன். இந்த பேருந்து நிலையம் அங்கே வருவதற்கு முன்பாக அந்த இடத்தில் ஒரு ஏக்கரின் விலை 5 லட்சம். இப்போது ஒரு ஏக்கரோட விலை சொல்லுங்கள். ஒரு ஏக்கரா 50 லட்சம் போகுதா? 50 கோடி. நீங்கள் சொல்கிறீங்கல்ல 50 லட்சம்னு. இந்த துகார் ஃபினான்ஸ் இருக்காங்கல்ல, இந்த துகார் ஃபினான்ஸு 5 லட்சத்துக்கு லேண்டை வாங்கி பதிவு பண்ணியிருக்காங்க. 5 லட்சத்துக்கு வாங்கினா அது என்ன, ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் 5 லட்சம்ன்றது 7 லட்சம் ஆகும், 8 லட்சம் ஆகும், 9 லட்சம், 10 லட்சம் கூட ஆகும் இல்லையா? அந்த விலை ஏற்றணும்ல அங்கே. இதனால் என்ன பண்ணுறது துகார் ஃபினான்ஸு? இப்போ நம்ம தம்பி தான் லேண்டு விற்கிறாருன்னு வச்சுங்களேன். தம்பி வந்து 5 லட்சத்துக்கோ 10 லட்சத்துக்கோ விற்றாலும் 10 லட்சத்துக்கு வாங்கிக்கிட்டு 50 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறோம். இப்போ 50 லட்சத்துக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும்னா அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் எவனாவது 50 லட்சத்துக்கு கம்மியாக வாங்க முடியுமா? கைட்லைன் வேல்யூ ஏறுகிறது. அந்த துகார் ஃபினான்ஸ் 5.5 ஏக்கருக்கு கொடுத்த உடனே இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்துல போய் இப்போ பேருந்து நிலையத்துக்கான வேலைகள் தொடங்கி இருக்கின்றன. இன்னொன்று, அவை எல்லாம் ஒரு ஆண்டுக்கு முன்பு வரை நஞ்சை நிலங்களாக இருந்தன. நஞ்சை நிலங்களை புஞ்சை நிலமாக மாற்றுவதற்கு, வருவாய் பதிவேடுகளில் மாற்றம் செய்வதற்கு 5 ஆண்டுகளுக்கு அந்த ஏரியாவில் சாகுபடியே இருக்கக்கூடாது. அந்த ஏரியா உங்கள் ஏரியா மட்டும் இல்லை, நீங்கள் வேணுக்குனே வெள்ளாமை பண்ணால் போட்டு வச்சிருப்பீங்க, அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஏரியாலேயே சாகுபடி இல்லாமல் இருந்தால் வரிசையில் புஞ்சை நிலமாக மாற்றுவாங்க. இப்போதும் அந்த இடத்தில் சாகுபடி நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மகிட்ட படங்கள் இருக்குது, ட்ரோன் ஷாட்ஸ் இருக்குது, போடுங்க அதை. ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பு துகார் ஃபினான்ஸ் இந்த நிலத்தை எல்லாம் நஞ்சை நிலமாக இருந்ததை புஞ்சை நிலமாக மாற்றுகிறார்கள். இப்போ வெட்டியா போய் இவ்வளவு தூரம் தள்ளி பேருந்து நிலையம் கட்டுவது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த தள்ளி கட்டும் பேருந்து நிலையத்திற்கு சாலை போடுகிறேன்னு இன்னொரு 20 கோடி அடிக்கிறாங்க.